செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. சாய் வித் சித்ரா. ரொம்ப அற்புதம். இந்த படத்துக்கு முன்னாடியே ஆனால் நிழல் படம் வந்துருச்சா? படம் வந்தது நிழல்கள் தான் முதல்ல வந்தது. கரெக்ட். ஆக உங்களை அறிமுகப்படுத்தின படமாக அமைஞ்சது அதுதான். அது வந்து நான் பாடின 6வது பாட்டு. அதுக்கு முன்னாடி அண்ணன்ட்டையே சரி, கங்கையம்மன்ட்டையும் சரி, இப்போது ஒரு 5 பாட்டு, நடுவில் ஒரு 4 பாட்டு பாடிட்டேன். முதல் பாட்டு அது பூங்கதை வந்து 6வதாக பாடினது. அப்போ தான் சொல்லியிருக்காங்க, பாரதி ராஜா அண்ணன் வந்து இந்த படத்தில் எனக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும்னு அங்கேயே சொல்லியிருக்காரு. அருமை. ஓன் ஜெபி பாடும்போதே சொல்லியிருக்காரு போல இருக்கு. நீ ரெக்கார்டிங்க்கு காலையிலேயே வந்துடுன்னு சொன்னார் ஃபோன் பண்ணி. காலையிலேயே போயிட்டேன். நான் போனால் ஃபஸ்ட்டு பாட்டு பாலுவனை பாடுறாங்க. அதுதான் அறிமுகம். அவர் வைரமுத்து அவர்களுடைய பாட்டு. பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது போட்ட உடனே கேட்குறதுக்கே அவள் அதில் ஓப்பனிங் அந்த டென் 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 அது ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ ஒரு குஷி இருக்கும். அந்த பாட்டை உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ராஜா நாங்கள் அங்கே சோஃபாவில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம். அது முடிஞ்ச உடனே போய் சாப்பிட்டுட்டு வந்து அடுத்த பாட்டு அண்ணா. அந்த பாட்டும் கங்கையம்மன் அண்ணன் தான். அவர் எழுதின பாட்டெல்லாம் நான் பாடினது எல்லாமே சூப்பர் ஹிட்டு. உண்மையிலே சொல்லணும். அவருக்கெல்லாம் மனசில் இப்போவும் என்னுடைய மனசில் இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம். ராஜா அண்ணன் சரி, அமர் அண்ணன், பாரதி அண்ணன், ஐயா ஜிகேவி அவர்கள், டிஆர் பாப்பா அவர்கள், தஞ்சை வாணன், அவங்கெல்லாம் என்றைக்கும் நான் நினைக்காத நாளே கிடையாது. அப்படி ஒரு கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்புறம் உமாரமணன் வந்திருந்தாங்க. எனக்கு அவங்களுக்கும் சுந்தரராஜன் தான் முதல்ல பாட்டு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் பாட்டு சொல்லி கொடுத்தோன்னா அங்கே இதில் கேட்டார், பாட சொல்லி கேட்டாங்க. கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்தார் ராஜான்னு. வந்துட்டு சொன்னார், சரணத்தில் திருத்தே அவங்க ஓப்பனிங் இருக்குது, உன்னானா தரராரே, அப்படி அந்த இடம் வருதில்ல, அதில் தரராரே அந்த மாதிரி அந்த இடத்துல உன்னுடைய ஹம்மிங் வேணும். அப்போ தான் அதை சொல்கிறார். முதல் ஒரிஜினல் கம்போசிஷன் இல்லை. ஆடாடா. அந்த ஹம்மிங் ஃபுல்லாகவே அங்கே ஸ்பாட்டில் சொன்னது தான். அப்படி ஒரு அமைப்பு அந்த பாட்டு அமைஞ்சிருச்சு. அதில் வர முதல் பாட்டாக வெளியே வந்ததில் நாதஸ்வரமும் இருக்குது. அதில் ஆமாம், மங்களவாத்தியம்லாம் சேர்ந்து இருந்து அந்த முகமன் கோரி தீபன் சக்கரவர்த்தியை வரவேற்கிற மாதிரி ஒரு பாட்டு. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை நிச்சயமாக உண்மையாகவே அப்படி இருந்தது. தீபன் சக்கரவர்த்தின்ற நான் தீபன் சக்கரவர்த்தின்றதையும் சொல்லிடுறேங்க. அப்பாவுடைய வச்ச பேர் சக்கரவர்த்தி ராஜரத்னம். வீட்டில் வந்து அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தப்போ எங்கள் அக்கா இருக்காங்க. எங்கள் அக்கா மூத்தவங்க வந்து அமுதா அப்படின்னு பேர், அமுதா அருணாச்சலம். அவங்க தான் சொன்னாங்க, அப்பா வச்ச சக்கரவர்த்தியும் சேர்த்துக்கேண்டா, தீபன் சக்கரவர்த்தி நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. அப்படி நல்லா இருக்குது மைண்டில் இருக்கணும்னா ராஜான்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி வீட்டில் சொல்கிறாங்க, அழகாக இருக்க வச்சுக்கலாமே அப்படின்ட்டாரு. முதலில் தீபன் சக்கரவர்த்தின்னு ஒரு பேர் வந்து 1980 தான் உருவாச்சு. சூப்பர். அதுக்கப்புறம் இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க. எனக்கு யூஎஸில் தான் ஃபோன் பண்ணி, சார் நான் இந்த பெரிய பேங்க்கில் சிஇஓ இருக்கேன், என்னுடைய பேர் தீபன் சக்கரவர்த்தி தான், தீபன் சக்கரவர்த்தின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மறக்க முடியாத ஒரு இது. அப்போது இந்த பாட்டு பூங்கதவை பாட்டு இந்த ஹம்மிங் பாடணும்னு சொல்லி அந்த எண்டுலேயும் அது மாதிரி பாட்டு முடியும் போது அந்த ஹம்மிங் வந்தது. அது அங்கே ஸ்பாட்டில் ராஜான்னு சொல்லி அப்படி ஒரு அமைப்பாக நான் என்ன சொல்கிறது, அது மியூசிக்கும் ஓப்பனிங் சரி, எல்லா பிஜிஎம்மும் ஆஹாஹா. இன்றைக்கி நினச்சாலும் உலகம் ஃபுல்லாக எங்கே போனாலும் சரி அந்த பாட்டை சொல்லி தான் என்ன சொல்கிறாங்க. அதில் வந்து எந்த வித மாறுதலும் கிடையாது. இப்போவும் அந்த பாட்டை வந்து சிரஞ்சீவியான பாட்டு. ஆமாம், சிரஞ்சீவியான பாட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜான்ட்ட எம்எஸ்வி ஐயா சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ண பாட்டில் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கியான்னு. எவ்வளோ பெரிய அது பேப்பரில் ராஜா எம்எஸ்வி ஐயர்கள் அமரரான போது
அவர் ராஜா நான் சொன்னதை பேப்பரில் போட்டிருக்காங்க, நான் கட்டிங் வச்சுருக்கேன். அருமை. அவர் சொன்னார் எம்எஸ்வி அவர்கள் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படி ஒரு பாட்டை பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது பெரிய வாய்ப்பு. அதுக்கு காரணம் வந்து இன்னொன்று இருக்குது. எம்எஸ்வி அவர்கள் மியூசிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அசிஸ்டண்ட்டாக இருந்தது எஸ்எம் சுப்பையா நாயுடு அவர்கிட்ட. ஆமாம். அவர்கிட்ட நம்ம சில நேரம் காபி வாங்கி கொடுக்குறது அது எல்லாமே. எஸ்எம் சுப்பையா நாயுடு அவர்கள் அபிமன்யுக்கு மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. அதில் எல்லா பாட்டும் பண்ணிட்டாரு. இது முக்கியமான ஒரு பாட்டு வரும்போது அவருக்கு சரியான இது அமையலை. இவர் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் இல்லாதப்போ தான் அவர் ஹார்மோனியம் பெட்டியெல்லாம் எடுத்து வாசிப்பாராம். சொல்லி அவர் எதுக்கு அப்போ வாசிக்க மாட்டார். அவர் திடீர்னு இந்த பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கார் எம்எஸ்வி அவர்கள். அப்போ அவர் வந்துட்டார். உள்ளே வந்தோடனே என்ன பாட்டு என்னமோ வாசி 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 அப்படின்னாராம். அந்த பாட்டை வாசி காமிச்சிருக்காரு. நல்லா இருக்கே. சரி, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு வந்து ஒரு லோகநாதன் வராரு, யூஆர் ஜீவரத்னம் வராங்க அபிமன்யுவில். இந்த பாட்டை சொல்லி கொடுத்து, ஆனால் இந்த பாட்டை நான் மியூசிக் பண்ணேன்னு சொல்லு, நீ பண்ணேன்னு சொல்லிடாத, புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் எம்எஸ்வி அவர்கள் இசையமைத்த பாடலை எங்கள் அப்பா தான் பாடியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய மேதை இசை எம்எஸ்வி அவர்கள். நான்லாம் மனசில் நினச்சி பூஜித்துக்கிட்டு இருக்கேன், அவரெல்லாம் பூஜிக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு இசையமைப்பாளர். அவர் இசையமைச்ச முதல் பாட்டை எங்கள் அப்பா பாடினாங்கன்றது எங்களுக்கும் ரொம்ப பெருமை. அதையே வந்து அவருடைய இசைகளை நானும் பாடினேன் இப்போ அதுக்கப்புறமா. ஆனால் இந்த பாட்டை வந்து அவர் குறிப்பிட்டது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாம் உலகம் ஃபுல்லாக ஒரு பேர். அதேமாதிரி நான் தூர்தர்ஷன் ஆல் இண்டியா ரேடியோலாம் போகிறேன் இல்லையா, அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தி ராஜரத்னம் தான். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, நிழல்கள், பூங்கதவை ரேடியோலலாம் அப்போ தான் அமக்கலமாக போடுவாங்களே. தூர்தர்ஷன் தான், வேறு எதுவும் பார்க்குறதுக்கு டிவின்றது வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் பார்த்தாகணும் எல்லோரும். ஒளிச்சித்திரம் இது. அப்போ சில வீட்டில் டிவி இருக்கும், பக்கத்தில் வீட்டில் எல்லோரும் வந்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இது. தூர்தர்ஷனுக்கு போகிறேன், வேறு ஒரு ரெக்கார்டிங்காக போகும்போது எங்கிட்டே வருது முக்கியமான ஆஃபீஸர், அங்கே உள்ளவர், டைரக்டர் எல்லாம் வந்தாங்க. புதுசாக ஒரு பாட்டு, புது வாய்ஸ் வந்துருக்கு, கேட்டியா? என்ன பாட்டுன்னு? பூங்கதவை பாட்டு, ரொம்ப பேஸ்லாம் வருது, ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. யாரோ தீபன் சக்கரவர்த்தியா அப்படி எங்கிட்டே சொன்னாங்க. அப்படி ஒன்று வெளியில் தெரிய வரல. அப்போ யாருன்னு, நான் தான் தீபன் சக்கரவர்த்தி தெரிய வரல. அவங்ககிட்டலாம் நான் அப்புறம் சொன்னேன், நான் தான் பாடியிருக்கேன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. பாப்பா மாமாவும் சரி, தஞ்சை வாணன் ஐயா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நேரம் அது. உலகம் ஃபுல்லாக எனக்கு இவன் ஒரு பாடகனாக என்னை அறிமுகம் செய்து எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு பேரை கொடுத்தது இந்த பாட்டு. பாரதி ராஜா, இளையராஜா உங்கள் காம்பினேஷனுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த பாட்டு வந்து காதல் ஓவியம். ஆமாம், உண்மையிலே சொல்லணும், இன்னி வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுற ஒரு பாட்டாக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான பாட்டு. அது எப்படி சொல்கிறதுன்னா, அது எனக்கு அமைஞ்சிச்சு, திடீர்னு தான் அமைஞ்சது. ராஜா அண்ணன் இன்சார்ஜ் ஃபோன் பண்ணி கல்யாணம் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்குப்பா, ஆனால் உங்கள்கிட்ட ராஜா அண்ணன் பேசணுன்றாரு, கூப்பிட்டாரு வா. உடனே கிளம்பி போயிட்டு வாயா, அது அங்கேயே கம்போசிங் நடந்துகிட்டு இருந்தது ரூமில். இந்த மாதிரி நாளைக்கு ஒரு பாட்டு எடுக்கணும், அந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக பாலு தான் பாடணும். அவர் வந்து யூஎஸ்லேருந்து வர வேண்டியது நாளைக்கு. அந்த ரெக்கார்டிங் நடக்கிற அடுத்த நாள் ஷூட் போகிறாங்களாம். அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால் நீ அந்த பாட்டை நீ பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்றார். அதுக்கு ட்ராக் பாடணும். ஃபஸ்ட் டைம் ட்ராக் நான் பாடினது கிடையாது. நானும் ட்ராக் எடுக்க மாட்டேன். ஆனால் இப்போ அவங்க எல்லாம் சொல்கிறதுனால ஒரு ட்ராக் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் பாரதி ராஜன் சொல்கிறாங்க. என்னென்ன நீங்கள் எது சொன்னாலும் ஓகே, நாளைக்கு காலையில் வந்துடுறேன்னு சொன்னால் எப்போவும் 10 மணிக்கு வர சொல்லுவாங்க. நான் எப்போவும் 9 மணிக்கு போயிடுவேன். போனவுடனே ஒரு கேசட் கொடுத்தாரு. கேசட்டை வாங்கி அப்போ இதில் போட்டு கேட்டேன். 82 83 ரிலீஸ் ஆச்சு. கேசட்டில் இப்போ கேட்டுட்ருக்கும்போது அப்படி ஒரு வித்தியாசமான இசை. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. அதான் உண்மையான விஷயம். கேட்டுட்டு அதே மாதிரி பிஜிஎம் பெரிய இசை மேதைகள்லாம் வாசிக்கிறாங்க.
மிருதங்கம் வந்து சீனா குட்டி அவர்கள், சீனிவாசன் சொல்லுவாங்க. அவர் தான் மிருதங்கம் வாசிக்கிறாரு. அப்பாவுக்கு நிறைய இசை நிகழ்ச்சியில் மிருதங்கம் வாசிச்சிருக்காங்க அவங்களாம். பாட்டு போனோடனே ஓகே ரெடி டேக் போகலான்னு ரெடி, நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேக்கு ஓகே. ஃபஸ்ட் டேக்கு ஓகே ஆகிடுச்சு. அதில் சின்ன கரெக்ஷன் அது ஒரு இருந்தது லேசாக. ஆனால் பாரதி ராஜா என்ன சொன்னாங்களா, அது அப்படியே இருக்கட்டும், என்ன சுச்சுவேஷன் நல்லாயிருக்கும், அந்த அது அப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டார். அப்புறம் சீனா குட்டின்னு சொன்னேன் இல்லையா, அங்கே அந்த சைக்கு போனோடனே உங்கள் அப்பாவோட ஞானம்டா அவனுக்கு, தாள ஞானன்றது இந்த மாதிரி இருக்கிறது கொடுத்துக்கின்னு என்னை கட்டி பிடிச்சி தூக்கிட்டார். அவருக்கெல்லாம் பெரிய பாக்கியம் எனக்கு. நல்லா இசை அங்கே இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. எல்லோரும் என்னுடைய நண்பர்களை, என்னுடைய வயதை ஒருத்தவங்களும் நிறைய பேர். ஃபைனஸ்ட் சாங் அந்த பாட்டு, வைரமுத்து அவர்களுடைய பாடல். அந்த பாட்டு ஒரு ஃபஸ்ட்டு டேக் ஓகே ஆனதுன்றது வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராஜாண்ணே மத்தியானம் ஏசுண்ணாவோட பாட்டு இருன்னு சொல்லி அவர் கூட நிறைய நாள் சாப்பிடுவேன். அவர் கூட லஞ்சுக்கு கூப்பிட்டுருவார். அங்கே வாடா போட்டு சாப்பிட்டு வந்தோன்னே ஏசுதாசன் போட்டு காமிச்சார் அந்த பாட்டை. பாடியிருக்கான் கேளுங்கண்ணா, நல்லா பாடியிருக்கானே, வெரி குட் எடுக்கணும். ஏன்னா அவருக்கும் நான் ஒரு மகன் மாதிரி ஏசுன்னா, சபரிமலைக்கு போனோம் இல்லையா, நம்ம எல்லாம் சேர்ந்து போனோமே, மறக்க முடியாத ஒரு இங்கே போகும்போது உங்களுக்கு ஞாபகம் எனக்கு பஸ்ஸில் எல்லோரும் கூப்பிட்டு என்னை பாட சொன்னாங்க. அப்போ ஏசு தீபா இங்கே வா அப்படின்னாரு. கூப்பிட்டு என்னை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, பஸ்ஸிலலாம் பாடக்கூடாது, அப்போ ஏசி பஸ்ஸெலாம் கிடையாது, காற்று தான், இந்த மாதிரிலாம் காற்று வந்து உடவாயிடும், நீ உட்கார அப்படின்றார். எல்லா இடத்துலையும் என்னை வந்து ஒரு மகனாக தான் சொல்லியிருக்காரு. என்னுடைய திருமணத்துக்கும் அவர் வந்து இசை நிகழ்ச்சி பண்ணார். அன்றைக்கி பெரிய ஆடியன்ஸ். அதெல்லாம் எல்லாமே ராஜாண்ண ஃபேமிலி, எம்எஸ்விஐயா ஃபேமிலி, சீர்காழி மாமா ஃபேமிலி, ஜானகி அம்மா ஃபேமிலி எல்லோரும் வந்து என் ரிசப்ஷனில் இவர் கச்சேரிக்கு இருக்கின்றது ஈவினிங் வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அப்பா போய் அவரை கச்சேரி அப்போ நான் சொன்னேன் அப்பாட்ட, இது மாதிரி கல்யாணத்துக்கு அவர் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னப்போ அப்பா வந்தாங்க. ஆனால் அப்பா அவங்க வீட்டுக்கு போனதுலேருந்து அப்பா உட்கார வச்சுட்டு நின்றுக்கிட்டே இருந்தாருண்ணே. ஏசுதாசன் அப்பா முன்னாடி அவர் உட்காரவே இல்லை. காப்பி கொண்டு வர சொல்லி அவரே ஆற்றி அப்பாவுக்கு கொடுத்து, அப்பா வந்து இந்த மாதிரி இத்தனாந்தேதி ஜனவரி 87 ஜனவரி 31 என்னுடைய திருமணம். அன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷன். அதுக்கு வந்து நீங்கள் அவசியம் பாடணும், உங்கள் பிள்ளை மாதிரி. ஆமாம், என்னுடைய மூத்த மாதிரி நான் இப்போ நினச்சிட்ருக்கேன் அப்படின்னோடனே அதே நாளில் அவர் கல்கட்டாவில் ப்ரோக்ராம் இருந்தது. இம்மிடியேட்டாக அப்போவே ஃபோன் பண்ணி கல்கட்டாவுக்கு ஃபோன் பண்ணி டேட்டை மாற்றிட்டார். மாற்றி வச்சுட்டு நான் வரேன் நீங்கள் சொல்லி அப்படி அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்றைக்கி எனக்கு புல் அரிக்கிறது தான். அவள் வந்து அவருடைய இசை நிகழ்ச்சி தான் நடக்குது. இப்போ அவர்களெல்லாம் வரும்போது இந்த ஏசுதாசன் சொன்ன உடனே இதெல்லாம் மனசில் வருது. ஏன்னா அவருக்கெல்லாம் எப்போவும் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் கேட்டுட்டு சொல்லிட்டாரு. ஒரு மாதம் இருக்கும், வேறு ஒரு ஃபங்க்ஷனில் பாரதி அண்ணனை நான் மீட் பண்ணுறேன். பாரதி ராஜா அண்ணனை முதுகில் ஒரு அடி அடித்தார். எல்லாம் யாருன்னு தெரியல, எல்லாருக்கும் என் மேலே அடிக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்குது. அவரும் சரி, பால் ஒன்று பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரு அடி அடிப்பாங்க. டேய் நீ ஒரு பெரிய லக்கி ஃபெல்லடா அப்படின்னு. என்ன சொல்லுங்களேன். பாலு ஊரில் வந்துட்டு இந்த பாட்டை வந்து கேட்டாச்சு. காதல் ஓவியத்தில் உங்களுக்கு தெரியும், எல்லா பாட்டும் பாலு தான் பாடியிருக்காங்க. இந்த ஒரு பாட்டு தான் நீங்கள் பாடினீங்க. நான் பாடியிருக்கேன். பாலு கேட்டு இதே நல்லா இருக்குது, இதை வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நானும் ராஜா கூட சேர்ந்து நீ பாடினது தானே படத்தில் வருதுன்னாரா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி ஒரு சந்தோஷம். இந்த அற்புதமான பாவத்தோட பாடிருந்தீங்க. மறக்க முடியாத ஒரு பாட்டு அது. அதான் அப்பா, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எந்த வேலை சிறு வேலை எது செய்தாலும் அதை சின்சியராக செய்யணும். அது உனக்காக செய்கிறியோ யாருக்காக செய்தாலும் அது ஒரே இது இருக்கணும். அது ட்ராக் தானே பாடுறோம் அப்படின்னு பாடிருந்தீங்கன்னா அலட்சியமாக இது நடந்திருக்காது அப்படின்றது. அதே மாதிரி அது எனக்கு உண்மையிலே தெரியல. கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போது சில பேர் திடீர்னு வந்து நான் கோயம்புத்தூர் வரும்போது சேலத்தில் சில பேர் ஏறினோடனே வந்து ட்ரெயினில் சார் கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன விஷயம் சார் இப்போ தான் சார் டிவியில் அனௌன்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு தான் ஸ்டேட் அவார்டு கொடுத்துருக்காங்க சார், சிறந்த பாடகர் 82 83க்கு சிறந்த பின்னணி பாடகன் மாநில விருது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். எனக்கு ஒன்றும் புரியல. அடேங்கப்பா
என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து 85ல் நடந்தது. தலைவர் வந்ததுக்கப்புறம் வள்ளுவர் கோட்டத்தில் புரட்சித்தலைவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர் என்னை அப்படியே தூக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒரு சிரிப்பு. அவருக்கு என்ன சொல்லுது, நான் இன்னும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறீங்க. ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். குழந்தையிலேருந்து என்னை பார்த்தவர் இசை நிகழ்ச்சிகள் நிறைய பார்த்துருக்காரு. விடுதலை புலிகள் அவர்களுக்காக செய்த நிகழ்ச்சியெல்லாம் ராஜா அண்ணன், கங்கை மரண்ணன் செஞ்சது, நானும் தனியாக செஞ்சுருக்கேன். எல்லாத்துக்குமே அவர் சொல்லி தான் செஞ்சுருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒரு இதில் பரவாயில்ல, இவன் என் கையிலேயே ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்குறான்றது ஒரு அவருக்கு ஒரு பொறுப்பு. அந்த ஃபோட்டோ தெரியும், அந்த அவருடைய சிரிப்பு மகிழ்ச்சியும். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதெல்லாம் ராஜா அண்ணனாலே பாரதி அண்ணன் அந்த பாட்டு காதல் ஓவியம். பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ, உன் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ, இது யார் சதியோ, இறைவன் சபையில் இதுதான் விதியோ, உன் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ. கோயில் என்றால் தீபம் எங்கே, தீபம் இல்லை நீதான் எங்கே, பொங்குது மனம் இது ரகசிய ரணம், கண்களில் குளம் அது உனதர்ப்பணம், பொன்னெழி சிலை அது என் வசமிலை, இரு கண்களில் ராத்திரி வேதனை, இருவிழி இலையனும் ஒரு குறை இதுவரை இதயத்தில் எழுந்தது இல்லையே, விழிகளில் உலவிய ஒளிமகள் பிரிந்ததும் உண்மையில் என் விழி இல்லையே, கனவு வரும்போதும் அவளின் முக தீபம் தெரிய முடியாது, திருமுகம் நினைவினில் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ. பெரிய பாக்கியம் இந்த பாட்டு எனக்கு கிடைச்சது. காலத்தை கடந்து இன்றைக்கும் இசை கச்சேரியில் பல பேர் பாடக்கூடிய ஒரு பாட்டாக அந்த பாட்டை ரொம்ப ரொம்ப எனக்கு கிடைச்ச பாக்கியம் அது. அது எங்கள் அப்பா அம்மா ஒரு ஆசீர்வாதம், அதே மாதிரி ராஜான்னு எனக்கு செஞ்ச ஒரு பெரிய இது. இளையராஜாவோட அந்த பயணத்தில் உங்களால் மறக்க முடியாத தருணம்னா எதை சொல்லுங்கள்? என்னை ஒரு உண்மையாக நான் ஒரு தம்பியாக தான் அவருக்கு இருந்திருக்கேன். என்னை ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி அவங்க வீட்டில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. உங்களுக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்லி மலேசியா வாசுதேவனுக்கான நட்பு அப்படின்னு. எஸ்பிபி அண்ணா கூடயும் வாசு மாமா கூடயும் நிறைய பயணங்கள் போயிருக்கோம். அதே மாதிரி வாசு மாமா எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி. எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுப்பேன். கேமரா முக்கியம் எனக்கு. எல்லாருக்கூடையும் இப்போல்லாம் ஹேண்ட்பேட் ரொம்ப ஈஸியாக போச்சு. அந்த காலத்தில் ஃபிலிம் போட்டு ரோல் வாங்கி அப்போது அண்ணி வந்திருந்தாங்க, பாலுவண்ணா அண்ணி. அப்போ நான் அவங்கள நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். அது இப்போவும் அவர் எழுதி கொடுத்தது மறக்க முடியாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.